உண்மையாலுமே இந்த அம்மாவை நம்ம பாராட்டலாங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த அம்மாவை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தையே வரல. அப்படி பாராட்டலாம் இந்த அம்மாவை. ஏன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்காங்க. என்னன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு கல்யாண மாப்பிள்ளை பண்ண ரகளை தான் அந்த மாப்பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. முந்தின நாள் நைட்டு வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பேச்சுலர் பார்ட்டி வச்சிருக்கான். பேச்சுலர் பார்ட்டியில் முட்டை குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அடுத்த நாள் தாலி கட்டுறதுக்காக வந்திருக்கான். பேச்சுலர் பார்ட்டியில் நல்லா குடிச்சுப்பட்டு அந்த போதை இறங்காத சூழ்நிலையில் அந்த பையனுக்கு தாலி கட்ட வந்திருக்கான். வந்த இடத்துல கொஞ்சம் ரகளை ஈடுபட்டு அந்த தாம்பூல தட்டெல்லாம் எடுத்து வீசி பிரச்சனை பண்ணியிருக்கான். உடனே அந்த பொண்ணோட அம்மா யோசிச்சு வந்திருக்கவங்க முன்னாடி கையை எடுத்து கும்பிட்டு இந்த கல்யாணம் நடக்காது, தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பிடுங்க, ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்தவங்களுக்குலாம் சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை உடனடியாக தடுத்து நிறுத்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சா என் பொண்ணு நாளைக்கு கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல். அந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணிப்பாங்க. என்னை கேட்டால் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்கும். ஆனால் அந்த செலவு அவங்க கௌரவம் எதையுமே அவங்க யோசிக்கலாம். அவங்க அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சொல்லி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன் அந்த பொண்ணோட அம்மாவை பாராட்டலாம். ஆனால் அந்த மாப்பிள்ளைகிட்ட நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும். எனக்கு வயசு 30 இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணது கிடையாது. லவ்வை வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேனே தவிர லவ் பண்ணதே கிடையாது. எனக்கும் பொண்ணுங்களுக்கும் லவ்வுக்கும் செட்டே ஆகல. என்னை மாதிரி 90s கிட்டத்துக்கு அரேஞ்ச் மேரேஜாக செட் ஆகணும் பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு வீட்டுக்காரனுங்க உன் பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா, சொந்த கார் இருக்குதா, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்ன படிச்சிருக்காருன்னு கிட்டத்தட்ட 1008 கேள்வி கேட்குறானுங்க. அதையெல்லாம் இப்படி தாண்டி நாங்களாம் கல்யாணம் பண்ண போகிறோமோன்னு நினைக்கும் போது வயிற்றுச்சலாக இருக்குது. ஆனால் உன்னை மாதிரி ஆளுகளுக்கு தாலி கட்டுற வரைக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீ கேட்கறதுக்கிட்ட